எங்களோட சேலஞ்ச் பர்சன் வந்து ஒரு வேலையை குவிட் பண்ண போறாருங்க. ப்ரோ சொல்ல வந்துட்டேன் ப்ரோ. இதான் இன்னொரு 5-6 நாளில் நான் ஜாபை கிட் பண்ணிட்டேன் ப்ரோ. ஏன்னா கிளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வரலும் ஒரு 2 கிளைண்ட் வந்தாங்க ஸ்டேபிளாக, நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான். அதுக்கப்புறமா இன்னொரு கிளைண்ட் ஆன்போர்டிங்கில் இருக்கிறாரு. அவர் கூட வந்துடுவார் இன்னொரு ஒரு வாரத்தில். கிட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஒரு வாட்டி வீட்டில் அண்ணங்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா கிட் பண்ணிடணும் ப்ரோ. கூட ரொம்ப நாளுமா ட்ராவல் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் 6-7 மாசத்துக்கு முன்னாடி எங்களோட கோர்ஸ் எடுத்தாரு. ஹவு டு கெட் கிளைண்ட்ஸ், லீட்ஸ் இதெல்லாம் கற்றுக்கிட்டாரு. அப்போ என்ன கேட்டார்னா, வேலையை குவிட் பண்ணுறா ப்ரோ, ஃப்ரீலான்சிங் வந்து ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னோம் அதெல்லாம் வேணாம், முதல்ல நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஒரு 2-3 கிளைண்ட் எடுங்க, வேலையில் இருக்கும்போதே அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். அது மூலமாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பிகாஸ் ஃப்ரீலான்சிங் அப்படின்ற ஒரு என்விரான்மெண்ட் வேறு, அதே மாதிரி ஒர்க் கல்ச்சர் அப்படின்றது வேறு. ஸோ இதுக்கான டிஃப்ரெண்ட்டை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இங்கே லீடர்ஷிப் தேவை, செல்ஃப் கண்ட்ரோல் தேவை, செல்ஃப் டிசிப்ளின் தேவை. ஸோ இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் பெட்டராக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு வேலைன்றது இன்கம் சோர்ஸ். இதுவுமே இல்லாமல் இதை குவிட் பண்ணிட்டு நீங்கள் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது சஜஸ்டபிள் கிடையாது. எதனா ஒரு மோட்டிவேஷன் பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம். 6-7 மாதத்துக்கு அப்புறம் இப்போ வந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாரு, ப்ரோ நான் வேலையை வந்து குவிட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியான தாட்டு. அதே மாதிரி 2 கிளைண்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் 2 கிளைண்ட் கிடைக்க போகிறாங்க அப்படின்றது ஹாப்பி நியூஸ். இதே தான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் குவிட் பண்ணிட்டு ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. வேலையில் இருக்கும்போது ஒரு 2 கிளைண்ட் ஹேண்டில் பண்ணுங்க, சரிங்களா? ஒரு கிளைண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்றத கற்றுக்கோங்க, அந்த சிஸ்டம் டெலிவர் சிஸ்டம் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குவிட் பண்ணுங்க.